வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தன லாபாதிபதியான புதன் இணைந்திருக்கிறார். அவரோடு சுக்கிரன், ராகு, சனி ஆகியவையும் இணைந்திருப்பதால் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இயலும். குரு பார்வையும் சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். கூட்டு கிரக யோக அடிப்படையில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் 21/2/2026 அன்று 7ஆம் இடம் எனப்படும் கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும். வருமானம் பெருக வழி பிறக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். சொத்து விற்பனையால் லாபமும், துணிந்து செய்யும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். ஆனாலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் உறவினர் பகை மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் 3/3/2026 அன்று 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம்தான். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிக்கு நாலாபுறமும் இருந்து உதவிகள் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்ந்து புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நேரம் இது. இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6/3/2026 அன்று அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். அஷ்டமத்து சனி வந்துவிட்டதே, இனி என்ன ஆகப் போகின்றதோ என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல காரியங்களும் நடைபெறும். எனவே நம்பிக்கையோடு கவசம் பாடி காக வாகனத்திற்கு உரியவனை வழிபடுவது நல்லது. சனி பகவான் பார்வை பதியும் இடங்களால் நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பண பொறுப்பு, சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பகையான நட்புகள் உறவாகலாம். ஒரு சிலர் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சூழலும் உண்டு.